அனைவருக்கும் வணக்கம். நிகழ்ச்சிக்கு போறதுக்கு முன்னாடி அனைவருக்கும் இனிய குரோதி வருட தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் மற்றும் சித்திரைக்கனி வாழ்த்துக்கள். இந்த வாரம் நாம பார்க்க போறது யார் இந்த விஜயகாந்த் பகுதியில் டைரக்டர் ஆர்.கே. செல்வமணியை பற்றி வாங்க பார்க்கலாம். இயக்குனர் மணிவண்ணனிடம் உதவி இயக்குனராக இருந்து பல படங்கள்ல பணிபுரிந்த ஆர்.கே. செல்வமணி இப்ராஹிம் ராவுத்தர் மற்றும் விஜயகாந்தோட தொடர்பு கிடைத்து அவரோட முதல் திரைப்படமான புலன் விசாரணையை இயக்குகிறார். ஸோ அப்படி அவர் இயக்க போறப்பவே பல பிரச்சனைகள் அந்த படத்துல படம் தொடர்ந்து நடத்த முடியாத அளவுக்கு டைரக்டர் நிறைய காசு செலவு பண்றாரு, நிறைய டைம் வேஸ்ட் பண்றாரு, ஃபிலிம் செலவு பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு இப்ராஹிம் ராவுத்தர் கிட்ட அவரை சுத்தி இருக்கிற எல்லாரும் சொல்லி ராவுத்தரும் விஜயகாந்த் கிட்ட போய் சொல்றாரு, இந்த பையன் இவ்வளவு தூரம் செலவு பண்றானாமா, இவனை ஏன் வச்சு இந்த படத்தை பண்ணணும், நம்ம பேசாம இந்த கதையை வாங்கிட்டு வேற யாரையாவது வச்சு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா விஜயகாந்த் என்னன்னா அவர் திரைப்பட கல்லூரியில படிச்சுட்டு வந்ததுனால அந்த திரைப்பட கல்லூரி மாணவர்கள் மேலேயே விஜயகாந்துக்கு ஒரு மிகப்பெரிய மரியாதை அண்ட் அன்பு உண்டு. ஸோ அதனால அவன் போக்குல அவன் படம் எடுத்து முடிக்கட்டும், இது அவனோட வாழ்க்கை, நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரையும் சமாதானப்படுத்திட்டு செல்வமணி கிட்ட எனக்கு ஏற்கனவே 11 படம் ஃபிளாப்பு, இந்த படத்தும் ஃபிளாப் ஆச்சுன்னா எனக்கு 11ஓட 12வது படம் தான், இன்னும் என் கையில 7-8 படங்கள் இருக்குது, அதனால எனக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஆனா இந்த படம் உனக்கு முதல் படம், இந்த படம் தோத்து போச்சுன்னா உன் வாழ்க்கையே போயிடும், ஃபீல்ட் அவுட் ஆயிருவ, அதை மனசுல வச்சுக்கோ பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. ஸோ இதை நினைவு கூர்ந்த செல்வமணி அவர் எனக்கு எந்தவித கட்டுப்பாடும் விதிக்கல, அந்த படத்தை விட்டு தூக்கல, ஆனா எனக்கு உண்டான முழு சுதந்திரத்தை கொடுத்தாரு. ஆனா அந்த சுதந்திரத்திலேயே நம்மளை நாமளே கட்டுப்படுத்திக்கிட்டு சுய ஒழுக்கத்தோட வாழணுங்கிற வரைமுறையை அந்த டைலாக் மூலமா அவர் எனக்கு கத்து கொடுத்தாரு. அதுதான் கேப்டன் கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். அதே மாதிரி என்ன போல இன்னும் 40 திரைப்பட கல்லூரி மாணவர்களை இயக்குனர் ஆக்கிய பெருமை அவருக்கு மட்டும்தான் உண்டு. வேற யாருமே ஏறிட்டு பார்க்காத ஒரு துறை, அதாவது ஒரு மாணவர்களை முதல் பட வாய்ப்பு கொடுத்து நிறைய நல்லது பண்ண வச்சிருக்காரு கேப்டன் விஜயகாந்த் அப்படின்னு சொல்றாரு. அது மட்டும் இல்லாம தன் கூட பணிபுரியறவர்கள், தனக்கு கீழே பணிபுரியறவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கிட்டையுமே எந்தவித பாகுபாடும் இல்லாம எல்லாத்தையும் மரியாதையா நல்ல உயர் பண்போடு நடத்திட்டா அவருக்கு பழக்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிகழ்ச்சியை நினைவு கூர்றாரு. என்னன்னா புலன் விசாரணை படம் ஷூட்டிங் ஆரம்பிச்சு தொடர்ந்து நடந்துட்டு இருக்குது. அந்த ஹாஸ்பிட்டல் சீன்ஸ் எல்லாம் எடுக்கிறதுக்காக போரூர் ராமச்சந்திரா யூனிவர்சிட்டியில ஒரு 20 நாள் உடையார்கிட்ட பர்மிஷன் வாங்கியிருக்காங்க. ஆனா அந்த சமயத்துல கவர்மெண்ட்டே அந்த காலேஜை டேக் ஓவர் பண்ண போகுது அப்படின்ட்டு உடையார் 11வது நாள் சொல்றாராம், என்னால இன்னும் 3 நாளைக்கு மேல உங்களுக்கு பர்மிஷன் கொடுக்க முடியாது, அதுக்கப்புறம் கவர்மெண்ட் அதை எடுத்துக்கும், அதுக்குள்ள உங்களோட ஷூட்டிங்கை முடிச்சுக்குங்க, இல்லைன்னா உங்களால இந்த படத்தை ஷூட்டிங்கை முடிக்க முடியாது அப்படின்னு சொல்றாரு. ஸோ இந்த சிக்கலை போயிட்டு விஜயகாந்த் கிட்ட சொன்னப்போ அவருக்கு கொஞ்சம் கூட யோசிக்காம அதனால என்னப்பா நம்ம டே நைட் ஒர்க் பண்ணி இந்த படத்தை முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இரவு பகலா வராம அந்த படத்தை ஒர்க் பண்ணி முடிக்கிறாங்க. அப்படி முடிச்சுட்டு ஒரு நாள் வீட்டுக்கு கிளம்புறப்போ செல்வமணி நீ உன் வீட்டுக்கெல்லாம் போயிட்டு வர வேண்டாம், நம்ம ஆபீஸுக்கே வந்துரு, அங்கிருந்து காலையில 2 பேரும் கிளம்பி வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போறாரு. அப்படி அவங்க 2 பேரும் அந்த ஆபீஸ்க்கு கிளம்பி போறப்ப நள்ளிரவு 2:30 மணி. ஸோ அப்படி போய் அவங்க இந்த வாசல்ல நிக்கிறாங்க. நின்று பாக்குறப்ப அந்த ஆபீஸோட காவலாளி தூங்கிட்டு இருக்கிறாரு. அவரு ஒரு 60-70 வயசு மதிக்கத்தக்க ஒரு பெரியவர். அவர் தூங்கிட்டு இருக்கிறாரு. அந்த டிரைவரான வெங்கடேஷ்ங்கிறவர் ஆர்ன் அடிக்க போறாரு. அவரோட கையை தட்டி கேப்டன் ஆர்ன் அடிக்காத, அவரை எழுப்பாத அப்படின்னு சொல்லிட்டு சத்தமே போடாம கதவை திறந்து செல்வமணியும் வெளியே இறங்க சொல்லிட்டு 2 பேரும் அந்த கதவு கிட்ட போறாங்க. அவர் இன்னும் நல்லா தூங்கிட்டு இருக்கிறாரு. அந்த சமயத்துல செல்வமணியை அப்படியே அலேக்கா தூக்கி ஆபீஸுக்குள்ள வீசி போட்டுறாரு. அப்ப செல்வமணி ரொம்ப ஒல்லியா தான் இருந்திருக்காரு. அதனால அவரு ஈஸியா தூக்கி போட்டாரு. அவரை போட்டுட்டு இவரும் உள்ள குதிச்சு உள்ள போறாங்க படுக்கலான்ட்டு. அங்க போய் பார்த்தா அதுக்கப்புறம் இன்னொரு பெரிய அதிர்ச்சி என்னன்னா கேப்டன் படுக்க வேண்டிய பெட்ல அவரோட உதவியாளரான பூஷன் படுத்துட்டு இருக்காரு தலைகீழா. அதாவது கேப்டன் தலை வைக்கிற இடத்துல காலும், அவர் கால் வைக்கிற இடத்துல தலையும் வச்சு படுத்து தூங்கிட்டு இருக்கிறாரு. சரி, அவரையும் எழுப்ப வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் காலுக்கடி இருந்த அந்த தலகாணியை மட்டும் லேசா உருவி
கீழே போட்டுட்டு தரையிலேயே படுத்துட்டாராம். ஸோ அந்த அளவுக்கு வந்து தனக்கு கீழே வேலை செய்கிறவங்களையே வந்து எந்த விதத்துலையுமே தொந்தரவு பண்ணாமல் நாம் இருந்துக்கணும் அப்படின்ற அளவில் வந்துட்டு ஒரு மிகப்பெரிய நல்ல மனிதர். இப்படிப்பட்ட அவரோட நற்பண்புகளை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னாவே அவரோட தொண்டர்களாக இருக்கிற நீங்களும் அவரோட வழியில நல்லபடியாக வர முடியும் அப்படின்னு சொல்றாரு. அதே மாதிரி வந்துட்டு அவரோட மனைவியான பிரேமலதா கிட்டையும் ஒரு கோரிக்கை வச்சாரு. என்னன்னா வந்துட்டு இவர் இப்படியே வந்து இப்போ இவர் வந்து கொஞ்சம் சுமாரா இருக்காரு, இவர் இப்படியே இருக்கிற மாதிரியே வந்து நான் ஒரு படம் பண்றதுக்கு கதை ரெடியா வச்சிருக்கேன், அவர் அப்படியே கொடுத்தீங்கன்னா நாங்க அதே மாதிரி உங்களுக்கு, அதாவது இதுக்கு முன்னாடி எவ்வளவு தூரம் ஆக்டிவா அவர் இருந்தாரோ அந்த அளவுக்கு மாத்தி அவரை உங்ககிட்ட கொடுத்துட்றோம். ஏன்னா வந்து சினிமா தான் அவரோட உயிர் மூச்சு. அதனால வந்து அதுக்கு தடங்கள் சொல்லாம எங்களுக்கு ஏதாவது கொஞ்சம் உதவி பண்ணுங்க, இந்த ஒரு உதவி மட்டும் பண்ணுங்க, நாங்க உங்களுக்கு திரும்ப கைமாறா வந்து அவரோட ஆரோக்கியத்தை மீட்டு கொடுக்குறோன்னு சொல்லி ஒரு கோரிக்கை வச்சாரு. ஆனா அது கடைசி வரையில நிறைவேறாம போனதுதான் வந்துட்டு நம்மளுக்கு மிகப்பெரிய போகுல். கேப்டன் பிரபாகரன், அதாவது ஃபர்ஸ்ட் படம் புலன் விசாரணையை எப்படியோ ஒரு வழியா முடிச்சு வெளிவிட்டுட்டாங்க. வெளிவிட்டதுக்கு அப்புறம் அந்த படம் வெளியானதுக்கு அப்புறம் தான் விஜயகாந்துக்கு கல்யாணம் ஆகுது. மதுரையில கல்யாணத்துக்கு போறப்ப வந்துட்டு இவர் செல்வமணி வந்து ஒரு கிஃப்ட் கொண்டுட்டு போறாரு. அந்த கிஃப்ட் கூட்டத்துல தட்டு மாதிரி எங்கேயோ கீழே விழுந்துருச்சு. இது என்னையா பெரிய கிஃப்ட், என்னோட வெற்றியவே, இவ்வளவு பெரிய வெற்றியவே நீ எனக்கு பரிசா கொடுத்துருக்க, இதை விட ஒரு பெரிய திருமண பரிசு எனக்கு தேவையே இல்லை, வேற எதுவுமே பெருசு இல்லை, வா அப்படின்னு பக்கத்துல இழுத்து நிறுத்தி வச்சு போட்டோ எடுத்தாராம் கேப்டன். ஸோ அந்த அளவுக்கு வந்துட்டு தன்னை உயர்த்தி விட்டவங்களை வந்து என்னைக்கும் மறக்காம அவங்களோட வளர்ச்சி வந்து மிகப்பெரிய அளவுல இருக்கணும்னு நினைச்ச ஒரு நல்ல மனிதர் அவரு. அவங்க ரெண்டு பேரும் இணைந்து 2வது படம் கேப்டன் பிரபாகரன் பண்றாங்க. அது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். அந்த படம் தொடங்குறதுக்கு முன்னாடியே வந்துட்டு இவங்க தான் டைரக்டர், இவங்க தான் ப்ரொடியூசரு, எல்லாமே தெரிஞ்சிருச்சு. ஆனா வந்து படத்துக்கு கதை கிடையாது, பேர் கிடையாது, எதுவுமே கிடையாது. ஸோ இந்த இடத்துலதான் வந்து டைரக்டர்களுக்கே தெரிஞ்ச ஒரு ட்ரிக் என்ன அப்படின்னு சொல்லிட்டு செல்வமணி விவரிக்கிறாரு. என்னன்னா வந்து ஒரு நடிகரை போய் பார்க்குறோம் அப்படின்னா வந்துட்டு அவருக்கு பிடிச்ச மாதிரி விஷயங்கள், பிடிச்ச பேரு, அந்த மாதிரி எல்லாம் சொன்னோம்னா அவங்க இம்ப்ரெஸ் ஆயிடுவாங்க, அதை வச்சு நம்ம பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவில் போறாரு. உண்மையிலேயே வந்து கேப்டனுக்கு மட்டும்தான் வந்து ஈழத்தமிழர்கள் மேல அவ்வளவு பெரிய அன்பு, அதே மாதிரி தலைவர் பிரபாகரன் மேல வந்துட்டு அவ்வளவு மரியாதை, பாசம், அது எல்லாமே இருந்திருக்கு. ஸோ அதைய பேஸ் பண்ணி வந்துட்டு அவர் வந்து இந்த படத்தோட டைட்டில் வந்து பிரபாகரன் அப்படின்னு சொல்றாரு. அவர் படம் கேட்ட உடனே ஓகே அப்படின்றாரு. ஆனா அந்த பிரபாகரன் வெறுமனே வச்சா நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னமோ யோசிக்கிறாங்க. சரி தளபதி பிரபாகரன் அப்படின்னு சொல்லிட்டு போடுறாரு செல்வமணி. ஆனா இது நல்லா தான் இருக்கு. இருந்தாலும் வந்துட்டு ஏற்கனவே ஸ்டாலினுக்கு வந்து ஒரு பட்டப்பேர் தளபதினு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து திமுக அதிமுக அரசியல் இடையே வந்து நம்மளுக்கு ஒரு மிகப்பெரிய அவப்பெயர் உண்டாக்கும். அதனால வந்து இந்த மாதிரி எதுவும் இல்லாம ஜென்ரிக்கா ஏதாவது ஒரு பெயர் செலக்ட் பண்ணுங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாராம். அப்புறம் 2-3 நாளா மண்டையை பிச்சு ஒரு வழியா வந்து கேப்டன் பிரபாகரன் அப்படின்னு சொல்லிட்டு போய் சொல்லியிருக்காரு. உடனே வந்து விஜயகாந்த் வந்து அவரை கட்டி பிடிச்சி இதுதான் சரியான பேர், இப்படியே வந்து நம்ம அந்த மக்கள் தலைவனோட பேரை வந்து நம்ம மக்கள் முன்னாடி எடுத்து கொண்டுட்டு போவோம் அப்படின்னு சொல்லி பாராட்டியிருக்காரு. கதையே என்னன்னு தெரியாம அந்த பேருக்காகவே வந்து அவ்வளவு தூரம் அவரு பாராட்டியிருக்காரு. ஆனா வந்து அந்த பேருக்கு தகுந்த மாதிரியும் அந்த கதைக்கு தகுந்த மாதிரியும் வந்து ஒரு மிகப்பெரிய நியாயத்தை செஞ்சு ஆர்.கே. செல்வமணி வந்து அதையும் ஒரு பெரிய வெற்றி படமா கொடுத்திருக்காரு. கேப்டன் பிரபாகரன் வந்து விஜயகாந்தோட 100வது படம்ங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். ஆனா வந்து அதுல ஒரு சிறப்பு என்னன்னா வந்து சத்யராஜோட 100வது படமான வாத்தியார் வீட்டு பிள்ளையோ, ரஜினிகாந்தோட 100வது படமான ஸ்ரீ ராகவேந்திராவோ, இல்ல கமலோட 100வது படமான ராஜபார்வையோ ஓடாத நிலையில கேப்டன் பிரபாகரன் மட்டும் வந்து வெள்ளி விழா கண்டு ஒரு மிகப்பெரிய வெற்றி அடைந்ததுதான் தமிழக சினிமா வரலாற்றிலேயே ஒரு மிகப்பெரிய திருப்புமுனை. மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில சந்திக்கலாம். நன்றி.